ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க துரேந்தர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1999 காலகட்டத்தில இருந்து காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு பிளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கும். அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிளைட் ஹைஜாக் பண்ணிட்டு இங்க இருக்க பல தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவும் ரிலீஸ் பண்ணுது. அடுத்து கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஒரு அட்டாக் நடக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸா நடக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்தியா தரப்புல கடுப்பாகிறாங்க. அவங்க இதெல்லாம் விட்டுட்டே இருக்க முடியாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பைய கள இறக்குறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. அவரை பாகிஸ்தானுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோ அங்க போயிட்டு என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்ட சொல்லலாம். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்கிறது பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம பல இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நடந்த பல அட்டாக்கோட ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆடியோ ட்ராக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே தரமா எழுதியிருக்காங்க. எல்லாரோடையுமே மிங்கிலாய்க்கு படத்தை பார்க்க முடியுது. படத்துல ஒரு ஆக்ஷன் பொசிஷன்ஸ் எல்லாம் ஒன்னும் செமையா இருக்கு. அதுவும் ரத்தம் தெரிக்க பண்ணிருக்காங்க பல பொசிஷன்ல. படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க மிஸ்ட்ரி பொசிஷன்ஸும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், விஎஃப்எக்ஸ், சிஜின்ட்டு எல்லாத்துலயுமே தரமா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பல காட்சிகள்ல ஒரே கிரௌடா தான் இருக்கும். அதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல தான் லேக் அடிக்குது. அதாவது குறிப்பா நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு நடுவில் இருக்க லவ் போர்ஷன்ஸ். மத்தபடி இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் தாண்டி ஓடுது. இருந்தாலுமே இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான படமா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, இருந்தாலும் ரத்தம் தெரிக்க காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.